First Chronicles 30, 23 chapter 1 to 32 verse 1. தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனுமானபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்கினான். So when David was old and full of the days, he made and Solomon his son's king and over Israel. வசனம் 2. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கூடி வரும்படி செய்தான். And he gathered all the prince of the Israel with the priests and the Levites. வசனம் 3. அப்பொழுது 30 வயது உள்ள அதற்கு மேற்பட்ட லேவியர்கள் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 39,000. Now the Levites were numbered from this age of 30 years and upward, and their numbers by their polls man by name was 38,000. வசனம் 4. அவர்களின் 24,000 பேர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர்கள் தலைவரும் மணியாக்கர்களும் ஆக வேண்டும் என்று. Of which 24,000 were and to set forward this work of the house of the Lord, and 6,000 were and officers and judges. வசனம் 5. 4,000 பேர்கள் வாசல் காக்கிறவர்களுமாக வேண்டும் என்றும் துதிச்செய்கிறவர்களுக்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4,000 பேர்கள் கர்த்தரையே துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. Moreover, for the thousands were and protector, and 4,000 priests, and Lord with the instruments which I made, and said David two priests therewith. வசனம் 6. அவர்களை லேவியின் குமாரனாகிய கேசேன், கோகாத், எமோரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படியே வகுத்தான். And David divided them into the course among the sons of the Levi, manually Gresa, Kota, and Mary. வசனம் 7. கர்சேனியரின் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். Of the Krsenians were this Ladam and Simeni. வசனம் 8. லாதானின் குமாரர்கள் யோகியால், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர்கள். இவர்கள் முந்தினவன் தலைமையாய் இருந்தான். The sons of the Ladan and the chief was the Jah and Ziddam and Joel the 3. வசனம் 9. சீமேன் குமாரர்கள் சேலோமித், ஆசியா, ஆரோன் என்னும் 3 பேர்கள். இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாய் இருந்தார்கள். Then sons of the Simi, Silmo and Azel and Yezer. There and these were the chief of the fathers of the Ladan. வசனம் 10. யாதாத், சீனா, யூஸ், பிரியே என்னும் 4 பேரும் சீமேன் குமாரனாயிருந்தார்கள். And the sons of the Simi were Agar, Sina, and Joel, and Brea. These four were the sons of the Simi. வசனம் 11. யாகா தலைமையில் இருந்தான். சீனா 2ஆம் குமாரனாயிருந்தான். யோசிக்கும் பிரியாவுக்கும் அநேக குமாரர்கள் இருந்தபடியினால் அவர்கள்
பிதாக்களின் குடும்பத்தினர்கள் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். And Judah was the chief, and Jonah the second son, but Jerah and Breha had not many sons. Therefore they were in one and were king according to their father's house. வசனம் 12. கோகாத்தின் குமாரர்கள் அம்ராம், இத்சார், எப்ரான், உசியேல் என்னும் 4 பெயர்கள். The sons of the Kohath, Amram, Itzar, Ephraim and Uziel. வசனம் 13. ஏம்ராமின் குமாரர்கள் ஆரான், மோசே என்பவர்கள். ஆரோன் அவன் குமாரர்களும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தையும் என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். The sons of the Amram, Aaron and Moses and Aaron rose and suffered that he and should and sanctified the most holy and things he had, and these sons forever should be born in concert before the Lord to the ministers and to him, and to blessed in these names forever. வசனம் 14. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரனெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். Now the conquering Moses the names of the God his sons were named of the tribes of the Levi. வசனம் 15. மோசேயின் குமாரர்கள் கோர்சேம், எலியாசர் என்பவர்கள். The sons of the Moses were and Korsem and Eliezer. வசனம் 16. கோர்சேம் குமாரரில் செபுவேல் தலைமையில் இருந்தான். Of the sons of the Korsem, Sebuel was this chief. வசனம் 17. எலியேசருடைய குமாரரிலே ரோகோபியா என்னும் அவன் குமாரன் தலைமையில் இருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர்கள் இல்லை. ரோகோபியாவின் குமாரர்கள் அநேகர்களாய் இருந்தார்கள். And the sons of the Eliezer were and Rehabiah the chief, and Eliezer and Noni other sons, but the sons of Rehabiah were and very many. வசனம் 18. இத்சேரின் குமாரரில் செலோமியத் தலைமையாய் இருந்தான். Of the sons of the Itzer, செலோமியத் the chief. வசனம் 19. எப்ரோனின் குமாரரில் ஏரியா என்பவன் தலைமையாய் இருந்தான். 2வது அமேரியா, 3வது யாகாசியல், 4வது எகேமியாம். Of the sons of the Abraham, Jerah the first and Amariah the second, Jerah the third, and Kemama the fourth. வசனம் 20. உசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இஷியா. Of the sons of the Uzi, Micha first and Jishya second. வசனம் 21. மெரூரின் குமாரர்கள் மெகிலி, மூசி என்பவர்கள். மெகிலியின் குமாரர்கள் எலியேசர்கள், கீசிஸ் என்பவர்கள். The sons of the Merari, Miguel and Mosi. The sons of the Miguel is the Uzi. வசனம் 22. எலியேசர்கள் மரிக்கிற பொழுது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர்கள் இல்லை. சீகேன் குமாரனாகிய இவர்களுடைய சகோதரர்கள் இவர்களே விவாகம் பண்ணினார்கள். And Eliezer died and he had no sons and but daughters, and their and brother and the sons of the Kish took them. வசனம் 23. மோசேயின் குமாரர்கள் மகிலி, ஏத்தர், எமிரே, மேத் என்னும் 3 பெயர்கள். The sons of the Mosi, Mehi and Eder and the Jermoth, there are 3.
வசனம் 24 தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களின் தலைமையிலாயிருந்த லேவியர்கள் புத்திரர்களில் பேர் பேரிடப்பின்படியே தலை தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பணிவிடையை செய்தார்கள். Those were the sons of the Levi after the house of their fathers, even the chief of the fathers, as they were continued by the members of the names, by their spurs that did the work for the service of the house of the Lord for the age of the 30 years and upward. வசனம் 25 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறுகிறது பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமையே வாசம் பண்ணுவார் என்றும். For David said, and the Lord and God of Israel had given rest unto the people that they may dwell in the Jerusalem forever. வசனம் 26 இனி லேவியர்கள் வாஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளை எதை ஆகிலும் சுமக்க தேவையில்லை என்றும். And also unto the Levites they also no more carried the tabernacle nor any vessels of it for this service thereof. வசனம் 27 தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் இருந்தார்கள். For by these last words of the David the Levites were numbered from the 20 years old and above. வசனம் 28 அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு அடுத்த வேலைகளையும் விசாரிப்பதும். Because their office was true white, and the sons of the Aaron for the service of the house of the Lord in these courts and in the chambers and in the preparing of all holy things and work of the service of this house of the God. வசனம் 29 சமூகத்து அப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சூடு வைக்கிறதையும் திட்டமான சகல நிறைங்களையும் அளவையும் விசாரிப்பதும். But for this silver and for this fine flour, for meat offerings, and for the unclean cakes, and for this which is unbaked in pan, and for this which is unfried, and for all manner of the measure unseen. வசனம் 30 நாள்தோறும் காலை மாலை கர்த்தரையே தேற்றி துதித்து ஓய்வு நாள்களில் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனம் பலிகளை செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். And the stone every morning should take and the praise the Lord and the present at even. வசனம் 31 இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும். And to offer all the burnt sacrifice unto the Lord and to the Sabbaths in the snow months and the set and festivals by the members according to the orders commandments into them continually before the Lord. வசனம் 32 ஆசாரிப்பு கூடாரத்தின் காவல் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை தங்கள் சகோதரர்களை ஆரோனுடைய குமாரர்களும் காவலை காப்பதும் பணிவிடை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. And that they should keep the charges of this tabernacle of the congregation, and the charges of this holy place, and the charges of the sons of the Aaron, their brethren, in the service of the house of the Lord.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணனும் நானும் சேர்ந்து போய் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை வாங்கிக்கிட்டு, அந்த காசை அங்கேருந்து வாங்கிட்டு நேராக பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு குஸ்கா, ஒரு பீஃப் குஸ்கா பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நுங்கம்பாக்கம் போய் நுங்கம்பாக்கத்தில் போயிட்டு இந்த 150 வரலன்னு கேட்டுட்டு வர வழியிலேயே நாங்கள் அதை பேங்க்கில் செக் பண்ணி பார்த்தா 19ஆம் தேதி அந்த காசு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டுருக்கு, சேம் நம்பரில். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் போய் அங்கே போய் நுங்கம்பாக்கத்தில் கேட்க போய் எனக்கு அதே டைமில் எனக்கு ஒரு டியூட்டி போட்டாங்க. அந்த டியூட்டி எடுத்தேன். 369 ரூபா 359 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்ஸ். அந்த அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நேராக வந்து ஜெனிசிஸில் கிட்டத்தட்ட நிறையா அதிகாரத்தை யூடியூப்பில் வாட்ச் பண்ணேன். என்னை தவிர வேறு யார் வாட்ச் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி நானே வாட்ச் பண்ணேன். அது திரும்பி நம்ம வாட்ச் பண்ணும்போது புது புது விஷயங்கள் நம்மளுக்கு அதில் காதில் கேட்கும்போது தெரியுது. அதை வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ பைபிள் ரீட் பண்ணி, அது இல்லாமல் தேவையில்லாத சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன்ல யூடியூப்பில், அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஒழுங்காக எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த இடத்துல காசு கடவுள் கொடுக்க கிருபை கொடுத்தார். அப்புறம் கண்ணா காசு இல்லைன்னு சொல்லி இந்த காசையும் கொடுக்க கடவுள் கிருபை கொடுத்தார். அதுக்கப்புறம் கண்ணாக்கிட்ட சொன்னேன், எனக்கு வர பொண்டாட்டி அது அமெரிக்கனாக இருந்தாலும் அடி என்கிட்ட விழுணுன்னா விழுந்து தான் ஆகும். ஏன்னா பயம் இருக்கணும், தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி நான் அடிக்கலன்னா கடவுள் அடிச்சிருவார். கடவுள் செய்வார் சில விஷயத்தில். அதை நம்ம பைபிளில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் நான் அடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்கல. அது யாராக இருந்தாலும் சரி, தவறுனா தவறு தான். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அதுக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தருவார். அந்த மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு திருப்பி அதே தவறு செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள், இந்தியாவில் வாழ்கிற மக்கள், உலகம் முழுவதும் வாழ்கிற மக்களை பார்த்து தான் இந்த மக்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அமேஸ்ன்ற ஒரு ஊரில் இருக்க அந்த பெண்ணை அங்கே போய் தேடி போய் அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது. இயற்கையை சார்ந்து வாழ்கிறாங்க, கரண்ட்டை சார்ந்து வாழாமல், மொபைலை சார்ந்து வாழாமல், டெக்னாலஜியை சார்ந்து வாழாமல், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிலாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நான் போய் வாழ்கிறதுக்கு கடவுள்கிட்ட கேட்ட அந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம் என்றால் இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கை தான் அப்படின்றத அந்த ஜபத்தில் இன்றைக்கி தான் நான் இவ்வளோ வசனம் 7 மாதமாக கண்டினியூவாக பைபிள் வாசிக்கிறேன். இன்றைக்கி தான் ப்ரேயராக நான் சொல்கிறேன். ஆனால் என் மனசுலேயும் சரி, என்னோடய புத்தியிலையும் சரி, நான் என்னென்ன நினைக்கிறேன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். தேவை என்னன்றது தெரியும். அதுக்கு என்ன தயாராக்குகிறார்ன்றது எனக்கு தெரியும். அதுலேருந்து நான் வழி விலகி கீழே விழுறதும் அவருக்கு தெரியும். திரும்பி என்னை தூக்கி விடுறாருன்றது எனக்கு தெரியும். என் தேவையை சந்திப்பார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இப்போ வர எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது நம்பிக்கை, இந்த வீடியோஸ்லாம் நான் போடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகிற வாரம் ப்ளஸ் பண்ண போகிறோம். வார்த்தை, அதாவது உதடல்னால சொல்லிட்டு போயிடுறாங்க, அது செயல்முறைக்கு படத்தில் அப்படின்றத கடவுள் மனஸ்தாபப்படுவார். எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஷேர் பண்ணணும். அதுக்கு ஒரு கருவியாக நம்ம இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அது இல்லாமல் யாவும் இயேசு மூலம் சொல்லி முடிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.